ஹாய் காய்ஸ், இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த தண்ணி தாகம் மட்டும் ஏன் தான் இவ்வளோ அடிக்குதுன்னே தெரியல. ஸோ நாங்கள் இன்னைக்கு லஞ்சுக்கு தொண்டைக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கட்டும்னு தயிர் சாதம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். தயிர் சாதம்லாம் நான் தான் வடித்தேன். தயிர் சாதம் அக்கா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தயிர் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வடித்த சாதத்தை எல்லாத்தையும் அகலமான பாத்திரத்தில் மாற்றி அதை நல்லா மசிச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் நல்லா அதிகமான தயிர் சேர்த்துக்கிட்டா. நாங்கள் இன்றைக்கி 1/2 லிட்டர் தயிர் சேர்த்தோம். ஸோ தயிர் கூட நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டா. தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஊற்றிக்கலாம். எங்களுக்கு பால் டேஸ்ட்டு பிடிக்காதா, ஸோ அதனால் தண்ணியை தான் ஊற்றிக்கிட்டோம். ஸோ தண்ணி அண்ட் தயிர் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு தாளிச்சு கொட்ட ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு உளுத்தம்பயிர் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிட்டோம். இது கூடவே நான் கொஞ்சம் சின்னதான இஞ்சி எடுத்து அதை தூள் சீவிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கை அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வாசனைக்கு நல்லா பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து அதை தூக்கி நம்ம தயிர் சாதத்தில் கொட்டினா தயிர் சாதம் ரெடி. இதை நாங்கள் உருளைக்கிழங்கு கூட வச்சு சாப்பிட்டோம். சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருந்தது. சம்மருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் சம்மர் டைமில் தயிர் சாதத்தை அதிகமாக சாப்பிட பழகிக்கோங்க. ஏன்னா தயிர் சாதம் சம்மர் டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். பாய் காய்ஸ்.